ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கவினுக்கு பர்த்டே இல்லை. ஸோ வந்து எனக்கு பர்த்டே அவனோட ஃபுல் விலாக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி கவின் குட்டி பர்த்டேனால காலையில் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு போனோம். எந்த கோவிலுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, புட்லூர் அம்மன் கோவில். இந்த கோவில் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு போய் இந்த அம்மனை வந்து நம்ம நல்லா நம்பிக்கையோடு சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இந்த கோவிலுக்கு போய் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதனால் ரொம்ப ஸ்பெஷலான சாமி இது. நானும் கவினும் ராஷினி பாப்பாவும் வயிற்றில் இருக்கிற பட்சத்தில் இந்த கோவிலுக்கு வந்து அடிக்கடி போவேன். போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கோவிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும். கோவிலுக்கு வந்து வளையல், அப்புறம் சாமிக்கு மாலை, அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு போய் கோவிலில் கொண்டு கொடுப்பாங்க. கோவில் உள்ளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க அலோடு கிடையாது. அதனால் நான் கோவிலுக்கு வெளியில் மட்டும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்கேன். நாங்களும் இன்றைக்கி அம்மனுக்காக வளையல், மஞ்சள் குங்குமம், எலுமிச்சை பழம் எல்லாம் வாங்கிட்டு போனோம். போய் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கவினுக்கு வந்து காரெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அவன் அதை வச்சு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். காரை தூக்கிட்டு வா. அம்மாவை வாங்கிட்டு சொல்லிடு. தேங்க்யூ, வெல்கம். எங்க போறேன்? வீட்டுக்கா? பாய். வீட்டுக்கு போலாமா? வா வா. அப்போ வரவா? கோவிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் இந்த பிளேஸ் பார்த்தோம். நல்லா பசுமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. கவின் குட்டியும் நல்லா விளையாண்டான். அந்த வெயில் அவ்வளோ வெயில் அடிச்சிது. ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம நின்னோம் அப்படின்னா ஒரு வெயில் கூட தெரியாத மாதிரி நல்லா காற்று வந்துச்சு. இயற்கை அப்படியே ரசித்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கவினுக்கு கேக் கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வீட்டு பக்கத்தில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து கவின் கூட நல்லா ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணாங்க அவனோட பர்த்டேவை.